நம்ம வந்த உடனே தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்கு தொழிற்சாலை உருவாக்குவோம். தென் மாவட்டம் மட்டும்தான் கொஞ்சம் தொழிற்சாலை இல்லாமல் நிம்மதியாக இருக்கு. அதையும் அழிப்பதற்கு தொழிற்சாலை உருவாக்குவார். நான் சொன்னேன்ல, இது திமுகவுடைய இன்னொரு வெர்சன். இவர் தனியார்மய, தாராளமய, உலகமய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆளு. இவருக்கு எந்த விதமான நிலம் சார்ந்த, இயற்கை சார்ந்த, தற்சார்பு சார்ந்த எந்த புரிதலும் கிடையாது. சீமான் வைக்கிறாருன்னா தொழிற்சாலையில மூடுவேன், எனக்கு கார் தேவையா இறக்குமதி பண்ணிக்குவேன், எனக்கு வாட்ச் தேவையா இறக்குமதி பண்ணிக்குவேன், எனக்கு செல்போன் தேவையா இறக்குமதி பண்ணிக்குவேன், எனக்கு மைக்கு தேவையா கேமரா தேவையா இறக்குமதி பண்ணிக்குவேன், எனக்கு ரயில் பெட்டி தயாரிக்கணுமா இறக்குமதி பண்ணிக்குவேன். ஆனா நீரையும் சோறையும் இறக்குமதி பண்ண முடியாது. பண்ணுனா இன்னைக்கு பல்வேறு நாடுகள் உலகத்துல நீரும் சோறும் இல்லாம எவ்வளவு சிரமப்படுறாங்கிறத கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம். பணம் தெருவில் கொண்டு இருக்குது, பணத்தை மிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கணும். என் மண்ணுல என்ன விளையும் அதிலிருந்து தொழிற்சாலை. தக்காளியா, தக்காளி கூழ், தக்காளி ஜாமு, திராட்சையா, திராட்சை ரசம், அதிலிருந்து பல்வேறு பொருட்களை தயாரிப்பது. மாடா, மாட்டு மாட்டுக்கறி, மாட்டு பால், பட்டரு, பன்னீர், அங்கிருந்து நெய், தயிர், மோர், பால் சார்ந்த பொருட்கள், பால் சார்ந்த இனிப்புகள், இது தயாரிக்க தொழிற்சாலை. இப்படி உருவாக்குவேன். கரும்புலேருந்து சர்க்கரை, கரும்புலேருந்து பல்வேறு பொருட்களை தயாரிப்பேன். நார் எடுத்து நார்லேருந்து பல்வேறு தொழிற்சாலை தயாரிப்பேன். இனி வாழையிலிருந்து நார் எப்படி தயாரிப்பேன் எப்படி சொல்றாரு. வாழைப்பழமா, அது வந்து சிப்ஸ், அதுலேருந்து பாலை சார்ந்த பொருட்கள், ஜாமு, கூழ் தயாரிப்பேன். இப்படி இதில் தொழிற்சாலை உருவாக்கி, அரசே உருவாக்கி வேலை வாய்ப்பை கொடுப்பேன். அனைவருக்கும் வேலை, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்ற பகத்சிங் சொன்ன கனவை நிறைவேற்றுவது என் வேலை என்ன சீமான் சொல்றாரு. அப்படி ஏதாவது தெரியுமா? எவனோ எழுதி கொடுத்துட்டான். கல்வி முக்கியம், மருத்துவமும் முக்கியம், எல்லாருக்கும் வீடு முக்கியம், அதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் உனக்கு முக்கியம்னு தெரியணும்ல. இதை எழுதி வச்சு படிப்பவன் எப்படி மக்களுடைய தலைவனாக இருக்க முடியும்? இதை எழுதி வைத்து படிப்பவன் எப்படி உண்மையில இதை பேச முடியும்? உண்மையில இருக்கிறத திருப்பி போய் கேட்டால் சொல்ல தெரியாது.